நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அழகான காட்சியை பார்ப்போம். இது வந்து கடலோட அண்மைத்த ஒரு இடத்துல இருக்கின்ற அந்த அழகான காட்சி. இது வந்து வெளியில் இருக்கிற தண்ணி கடலோட சேற்றத்துக்காக இருக்க ஒரு சிறிய ஆறு அல்லது வாய்க்கால் அல்லது தோணான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அங்காலையும் சாப்பை புல் சேர்ந்தென்ன முளைச்சிருக்கு. அதோட நடுவில் வந்து அந்த சின்ன சின்ன நீர் தாவாரம் வந்து இருக்குது. அதில் ஒரு அழகான காட்சியாக இருக்குது. அப்படியே வந்து இது வந்து இந்த தண்ணி வந்து கடலில் சேருது. 2-3 நாளாக பெஞ்ச அந்த கடின மழையால் ஊருக்குள்ளே இருக்க தண்ணி வந்து கடலோட சேரத்துக்காக தோணாவை வெட்டி விட்டுருக்கு. இது வந்து கூடுதலாக வந்து கடற்கரை ஓரத்தில் வளர்கிற கொடி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அடம்பன் கொடி. இந்த பூ வந்து இந்த பச்சை நிற கொடியோடு சேர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தூரத்தில் எடுத்துகிட்டு தென்னை மரம் எல்லாம் அப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த பூ. 2-3 பூ ஆஞ்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குண்ணே இந்த பூ. இது அந்த இடம்தான். இந்த மரத்தின் நிழல் வந்து எப்படி தண்ணியில் பட்டு எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக கடவுள் அதிசயங்களில் இது இப்படியானது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம். தெளிவான தண்ணியில் அந்த மரங்கள்ற நிழல் வந்து இப்படி அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே சின்ன சின்ன மீன் இருக்குது. அது தெளிவாக தெரியுதில்லை வீடியோவில். இப்படி அந்த தெளிஞ்ச தண்ணியை அப்படியே போய் கடலுக்குள்ளே போகும். இதுதான் அந்த தண்ணி போய் கடலோட சேர்ற இடம். அப்படியோ போய் அதுக்குள்ளே கடலோட சேருது. கடல் இப்போ வந்து முதல் கடும் கொந்தளிப்பாக இருந்தது நேற்று முந்தின நாளெல்லாம். இப்போ வந்து கொந்தளிப்பு குறைவாக இருக்குது. அடுத்தது நிறைய மண்ணை வந்து அரிச்சு எடுத்துருக்கு கடல். இது வந்து அந்த நீர் தாவாரம் கூட்டம் கூட்டமாக இருக்குது. சின்ன ஒரு துண்டு அப்படி அதில் தேங்கி நிற்கி பாருங்க. சரி நண்பர்களே, ஒரு சிறிய முயற்சி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காதீங்க. உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி.